இன்னைக்கு காயல் மீன் ஒரு புடி. ஆகா டேய் மண்டாட்டு போய் சமையல் பண்ண போண்டா பாருல, அதுக்கு தான் நானே வளர்த்த மீனை வெட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு மண்டக்காட்டுல போய் சமையல் பண்ணி வேற லெவலில் சம்பவம் பண்ணுவா. போ நாங்கள் மண்டக்காட்டுக்கு போய் சம்பவம் பண்ண போகிறோம். கோயிலில் வந்தாச்சு. இனி மண்டக்காட்டமைக்கு தீ வைப்போம். இப்போ சட்டியை வைப்போம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். வத்தல் மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுருவோம். அந்த சத்தம். இப்போ உப்பு போட போகிறோம். உப்பு. இப்போ மசாலா ஆட் பண்ணிப்போம். மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், மல்லிப்பொடி, மீன் மசாலா, பெப்பர் போட போகிறோம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கரைச்சி வச்ச புளி வெள்ளத்தை ஊற்றுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். இப்போ நானே வளர்த்த மீனை போடுறேன். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிண்டி அப்படியே வச்சிட வேண்டியதான். மீன் இனி நல்லா கொதித்து விளையாடட்டும். வெந்ததுமே நமக்கு மீன் குழம்பு ரெடி. மண்டக்காட்டில் இன்னைக்கு செம சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்திருக்கும். ஏன்னா வாசனை அடித்து ஓப்பன் பண்ணோம். ஆகா, அடிப்பொலியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீன் எல்லாம் நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இப்போ உப்பு டேஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாகவே இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போது ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டுப்போம். இனிமேல் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது. நம்ம பையன் இறக்குறான். மீன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இருட்டிருச்சு. இருந்தாலும் மீன் குழம்புக்கு நாங்கள் எப்படி சைடிஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. சரியான விருந்து இந்த மண்டக்காட்டில். பையன் தொடங்கியாச்சு. அல்டிமேட்டாக இருக்கு மீன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது. நம்மளே வளர்த்த மீன் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அல்டிமேட்டாக இருக்குது. மண்டை காட்ட மாதிரி இருக்கு. ஓம் சாந்தி சாந்தி. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.